இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப் எனக்கு நிறைய வேலை இருக்கு சாப், நான் வரேன் சார். தம்பி இது ஏற்கனவே குடிச்சிட்டேன், இது எடுத்துக்கிறேன். போ போ போடா போ மவனே, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. பாருங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருந்தீங்க. தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. போட்டியில இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம், நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. பாரதி, நீ குடிச்சிட்டு ஆட போற ஆட்டத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே போறியா இல்லையான்னு பாரு. இப்ப நம்ம முன்னாடி அடுத்ததா வந்து டான்ஸ் பண்ண போற ஜோடி ஆதி அண்ட் பாரதி. ஓ சாரி சாரி சாரி, ஆதி அண்ட் மித்ரா. மித்ரா, நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். நீங்க காஸ்டியூம் மாத்திட்டு வரலாம். மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேடம். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். மேடம் எடுத்துக்கோங்க, இது எங்க ஹோட்டலோட ஸ்பெஷல் ட்ரிங்க், ரொம்ப நல்லா இருக்கும். ஜூஸ் எனக்கு? மேடம் மேடம், இது உங்களுக்கு இல்ல, இந்த மேடம்க்கு. பரவாயில்ல, நான் இதை குடிச்சுக்கிறேன், அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, நீங்க குடிச்சீங்களா? இல்ல மேடம். ஐயோ, என்னங்க நீங்க நீங்க முதல்ல குடிங்க. இங்க வரவங்களுக்கு நீங்க சர்வ் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல. நீங்க முதல்ல குடிங்க மேடம். நீங்க குடிங்க மேடம். ரெண்டு கையில ட்ரே வச்சிக்கிட்டு எப்படி குடிக்க முடியும்? நாம தான் பாலாடல ஊத்துற மாதிரி ஊத்தி விடணும். சாப்பிடு சொல்ல குட்டி. நல்லா இருக்கா? ஊர்கா வேணுமா? வா, ஓரமா போய் ஊத்தி விடுறேன். வா. அடியே பாரதி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஆதி கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்ப. உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வரண்டி, வரேன். அம்மாடி, இருடி வரேன். என்னாச்சு? மித்ரா, வா வா, அங்க வா வா, பொறுமையா பாத்து. மித்ரா, ஒன்னும் ஆகல தானே? பாத்து மெதுவா. இல்ல, கால் நல்லா வலிக்குது, என்னால ஆட முடியாதுன்னு தோணுது. ஐயோ, இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல நீங்க போய் உட்காருங்க, போங்க. சேர் எடுத்துட்டு வாங்களே. ஓகே, பாத்து. அப்படியே இரு. ஆதி, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சா தானே
உங்க கம்பெனிக்கு மரியாதையா இருக்கும். கரெக்டு தான். ஆனால் எப்படி மித்ராக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. ஐ நோ. நம்ம வேணா வேற யாரையாவது உங்க கூட ஆட வைக்கலாமா? கூட ஒர்க் பண்றவங்க, உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, உங்க வேவ்லென்த்தோடவே இருக்கிறவங்க, அப்படி யாராவது இருந்தா கூப்பிடுறீங்களா? அக்கா, எங்க பாரதி அண்ணி ஆதி என்ன வேவ்லென்த்ல கரெக்டா இருப்பாங்க. ஓ, ஆதி உங்க பாஸ் தானே? இது ஆதிய நீங்க காப்பாத்த வேண்டிய நேரம். போய் பாரதிய ரெடி பண்ணுங்க எப்படியாச்சும். தோ போறேன்க்கா, கூட்டு வரேன். மேடம், இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இருங்க, முதல்ல நீங்க ஒரு சவால் விட்டீங்கல்ல, அத நான் செஞ்சு காட்டுறேன். ஐயோ பாவம் மித்ராணி, நீ போகாத போகாதன்னு சொல்லும் போதுதான் எனக்கு போகணும்னே தோணும். ஆதி என் கூட வாழ்ந்த வாழ்க்கையை வேணா மறந்திருக்கலாம், ஆனா எனக்கும் ஆதிக்கும் இருக்கிற ஒத்துமையும் புரிதலும் என்னைக்கும் மாறாது. என்ன இந்த டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு தானே சொல்லிருப்ப. நான் டான்ஸ் ஆடுவேன். இவனா? தண்ணி ஊத்துனது ஓய், ஒடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். பாரதி இங்க இருந்து துரத்து. அவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற மாதிரி செய்யணும் சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் தான் அவ ஆடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக நல்லா பழுக்கு காய்ச்சின கம்பிய அவ ஆடுற இடத்துல போட்டேனே. அவள அதை மிதிச்சா, அப்படியே வழியில துடிச்சிட்டு ஆடாம ஓடி போயிட்டா. பாவி, அது பண்ணது நீதானா? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு மேடம் என்ன திட்டுறீங்க? ஐயோ, ஏய், இனிமே இவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. போட இங்க இருந்தா. மேடம் வரேன் மேடம், பேமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. போன கூட என்ன மித்ரா, ஃபங்க்ஷன் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா? அண்ணா, மித்ரா, யூ டோன்ட் வரி, நீ கண்டினியூ பண்ண, இதை நான் பாத்துக்கிறேன்.